இன்றைக்கி வீட்டில் வந்து மீன் குழம்புங்க. இந்த வாழை மீன், சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மீன். இங்கே பாருங்கள், மீன் ஆஞ்சி அலசி நல்லா இருக்கு பாருங்கள். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்பயுமே புளியும் மிளகாத்தூளும் கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளி மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பொரிஞ்சிடுச்சு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு தாளிச்சு விட்டாலே குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாந்தாக வதங்கிடுச்சு பாருங்கள். மிளகாத்தூளும் கரைச்சதை சேர்த்துக்கலாங்க. அது கூட குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை சேர்த்துக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் இதை மூடிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இங்கே பாருங்க, மீன் மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வாங்க இதை சாப்பிட்டு பார்க்குறோம். வாங்க சாப்பிடுவோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க சாப்பிடுவோம்.